வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் வெற்றியடைய போகின்றனவா, அல்லது தேசிய மக்கள் சக்தி தான் தமிழ் மக்களிடத்திலிருந்தும் மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆணையை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்களா? அவ்வாறு கிடைக்கின்ற மக்கள் ஆணை என்பது தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்குமா இல்லையா என்பது தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த ஆனந்தராசா டொனமிக் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இம்முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது எதன் அடிப்படையில் முதன்மை பெறுகின்றது? அதாவது இம்முறை வந்த இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் ஒரு மாற்றம் சம்பந்தமாக இந்த தேர்தலை இப்பொழுது சர்வதேசமும் சரி, புலம்பெயர் எமது மக்களும் உள்நாட்டு மக்களும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சி அனைத்தும் சில பிரிவுகளாக பிரிந்திருந்தபடியினால் ஜேவிபி என்று சொல்லும் என்பிபி கட்சி அன்று சிங்கள அரசுடன் இணைந்திருந்த அங்கஜன் ராமநாதன் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுடைய வாக்கையும் ஒன்றாக பெற்று தம்முடைய சில போலி பொய்ப்பேச்சாரங்களையும் மக்களை ஏமாற்றி தம்மிடம் குறிப்பிட்ட வாக்குகளை பெற்று வடக்கு கிழக்கில் கிட்டத்தட்ட 8 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். அது தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு புலம்பெயர் இடங்களிலும் சர்வதேசத்திலும் ஒரு மாற்றம். எமது மக்கள் தற்பொழுது தேசியத்தை விட்டுவிட்டார்களா என்ற பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவேதான் உண்மையில் தமிழ் மக்கள் அவ்வாறு மாற்றம் பெறவில்லை. தமிழ் மக்கள் நம்முடைய தமிழ் தேசிய கட்சிகளின் பிளவுகளினால்தான் இவ்வாறான ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன பொய்களை இன்று தமிழ் மக்கள் நம்பி இப்பொழுது ஒரு மாற்றம், உண்மையாக தமிழ் தேசியத்துடன் பயணிக்கும் மிகவும் பாரிய ஒரு கூட்டிணைவாக இருக்கும் கட்சிகளுக்கு வாக்களிக்க முன் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இம்முறை எமது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் அவர் பயணிக்கும் ஒரே கொள்கை நேரிய பாதை, ஊழலற்ற ஒரு தலைமை. அவ்வாறான ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்வதற்காக பல வேறு கட்சிகளில் உள்ள உறுப்பினர்கள், அதாவது சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் மற்றும் அருந்தவபாலன் சார் அவர்கள், ஸ்ரீகாந்தா சார் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி தவராஜா சார் மற்றும் ஐங்கரநேசன் ஐயா மற்றும் சரவணபவன் போன்ற பலர் வந்து இணைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் தடம் மாறா நேர்மையாக பயணிக்கும் ஒரு கட்சி என்று. வேறு வேறு தமிழ் கட்சிகளில் இப்போ சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அதாவது தலைமை பிரச்சனைகள், கொள்கைசார் ஆசன பிரச்சனைகள். அவ்வாறான பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு இம்முறை தமிழ் மக்கள் ஒன்றாக எமக்கு ஒரு ஆணையை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை கொண்டு அதற்கான பிரச்சாரங்களில் ஈடுபடும் பொழுது இம்முறை அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் இம்முறை என்பிபி கட்சி தமிழ் மக்களுக்கு வழங்கிய பொய் வாக்குறுதிகளை மக்கள் இன்று நன்கு புரிந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வழங்குவார்கள். ஜனாதிபதி மேதின கூட்டத்தில் கூட தமிழ் மக்கள் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆணையை தந்திருக்கின்றார்கள். அந்த ஆணைக்கு நாங்கள் விசுவாசமாக செயற்படுவோம் என்ற தொனியில்தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றதல்ல. அமைச்சர்மாருடைய கருத்தாக இருக்கலாம், ஜனாதிபதியோ பிரதமரோ தமிழ் மக்களை நாங்கள் அரவணைப்போம் என்று அதை தொடர்ந்து கூறுகின்றார்கள். அவர் அவ்வாறு தொடர்ந்து பல பொய் வாக்குறுதிகளைத்தான் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார். ஆரம்பத்தில் அவர்கள் இலங்கையை ஆண்ட பாரிய சிங்கள கட்சிகள், அதாவது ரணில் சரி, கோத்தபாயா சரி, மஹிந்த சரி, சந்திரிகா சரி, அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இவர்கள் அவர்களுக்கு முட்டு கொடுத்து கொண்டு தான் வந்திருந்தார்கள். தமிழ் மக்கள் பிரச்சனை சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இன்று கூட நாம் எமது உரிமை சார் பிரச்சனைகளை முன்னெடுக்கும் பொழுது அவர்கள் அதற்கும் தடை விதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தாம் ஒரே தேசிய கட்சி, தாம் எல்லாம் வழங்குவோம் என்று சொன்னாலும் அவர்களுடைய செயற்பாடு, உதாரணமாக தையிட்டி பகுதியில் உள்ள விகாரை கண்மையில் பிக்குகளின் மடம் திறக்கப்பட்டிருக்கின்றது. முன்னைய காலத்தில் அவர் கூறியிருந்தார் தாங்கள் அவ்வாறான நிகழ்ச்சி வேலைகளில் ஈடுபட மாட்டோம் என்று.
ஆனால் இன்று இவர்கள் வந்த பிறகு ஈடுபடுகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய சில செயற்பாடுகள் நேற்றைய தினம் கூட குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் 40 ஏக்கர் நிலம் விடுபடுவதாக கூறி இன்னும் கொஞ்சம் அங்காள வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் நிலத்தை கபாலிகரமாக சுவீகரிக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பொய் வாக்குறுதிகள் வெளியில் கூறினாலும் அதை சர்வதேசத்திடம் இவர்கள் கூறி நம்ப வைத்தாலும் ஆனால் மக்கள் இன்று இவர்கள் சொல்வது அனைவதும் பொய். என்பிபி என்றாலே பொய் என்ற ஒரு நிலைமைக்கு மாற்றம் அந்த அளவுக்கு நீங்கள் சொல்வது போன்று மக்களிடம் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றதா? நீங்கள் அவர்கள் சொன்னதை செய்தார்களா என்ற அடிப்படையில் உங்களுடைய கேள்விகள் சரியாக இருக்கலாம். ஆனால் மக்களிடம் ஜேவிபி மீது அல்லது என்பிபி மீதான நம்பிக்கை என்பது குறைந்திருக்கின்றது நீங்கள் கூற முடியுமா? நிச்சயமாக இந்த முறை நாம் மக்களுக்கு பிரச்சாரங்களில் ஈடுபடும் பொழுது இம்முறை என்பிபிக்கான ஒரு அலை மிகப்பெரிய அளவில் இல்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அவ்வாறான ஒரு வீழ்ச்சி காணப்படுகின்றது. மக்களிடம் மேலும் செல்லும் பொழுது அவர்கள் கூறுகிறார்கள் சம்பள அதிகரிப்பு செய்வதாக கூறினார்கள். ஏற்கனவே இருந்த அரசாங்கம் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 150 ரூபாய் திருடுகிறார்கள் என்று கூறினார்கள். இந்த ஒரு மாற்றமும் காணவில்லை. அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக வென்ற பின் முதல் மாத இறுதியில் அவர்கள் எந்த ஒரு விலை குறைப்பையும் செய்யவில்லை. ஆனால் இம்முறை தேர்தலுக்காக பலவற்றின் விலை குறைப்புகளை செய்து காட்டுகின்றார்கள். ஆகவே இவ்வாறான அவர்களுடைய செயற்பாடு இன்று ஏன் அவர்களுடைய கட்சியிலே நாங்கள் அவர்களுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் சரி, இன்று கூட சர்வதேச ஞான நிதியம் 4ஆம் கட்ட பணத்தை விடுவிப்பதற்கு கூறிய ஒரு கருத்து, நீங்கள் மின்சார கட்டணத்தை 3 மடங்காக உயர்த்த வேண்டும் என்று. ஆனால் அவர் நேற்று ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒரு ஊடகவியலாளரிடம் கேள்வி கேட்கிறார். அது எங்களுடைய பிரச்சனையில்னு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் தெரிவிக்கின்றார். அதே நேரம் யாழ் மாவட்டத்தில் இன்னொரு லிஸ்டின் ஊடாக வந்த ஒரு அமைச்சர் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய பட்டியல் ஊடாக வந்த அமைச்சர் தான் யாழ் மாவட்டத்தில் ஒரு ஜெட்டி என்ற ஒரு அபிவிருத்தி சம்பந்தமாக அவருக்கு அதன் அர்த்தம் தெரியாத ஒருவர்களை, அதாவது இன்று தமிழ் மக்கள் தங்களுடைய தெரிவாளர்களாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் ஜேவிபி அதாவது என்பிபி இயங்குகின்றது. ஏனென்றால் நல்லவர்களை கற்றவர்களை தாம் தலைமை பீடத்துக்கு அனுப்பினால் தங்களுக்கு அவர்கள் பிரச்சனையாக வருவார்கள் என்று தங்களுடைய அடிமைகளாக இருக்கும் சில தமிழ் இது கடந்த காலங்களிலும் ஆட்சியாளருடன் இணைந்திருப்பவர்கள் மீது நீங்கள் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. வளமையாக இந்த குற்றச்சாட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நெல்லியடியில் உங்களுடைய செல்வாக்கு என்பது எந்த அளவு தூரம் இருக்கின்றது? உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அல்லது அங்கு உங்கள் கட்சிக்கான ஆதரவு தளம் என்பது எவ்வாறு இருக்கின்றது? குறிப்பாக எமது பிரதேசத்தை பார்க்கும் பொழுது கடந்த முறை சில அபிவிருத்திகள் சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கும் பொழுதும் மத்திய அரசால் சில தடைகள் போடப்பட்டன. ஆனால் கடந்த முறையும் நம்முடைய ஒரு சில உறுப்பினர்கள் வெல்லும் பொழுது கூடுதலான சிறு வீதிகள் தெரு விளக்குகள் போடப்பட்டன. இதுவரைக்கும் எம்முடைய கட்சி சம்பந்தமாக எந்த ஒரு இடத்திலும் ஊழல் சம்பந்தமான பிரச்சனைகள் யாரையும் முன்வைக்கவில்லை. ஆகவே நாம் தெரிவு செய்த உறுப்பினர்களும் சரியாக இருந்திருக்கின்றார்கள். இம்முறையும் அதே போல அறிவு வார்ந்த திறமையான வேட்பாளர்களைத்தான் நிறுத்தி இருக்கின்றோம். அந்த வகையில் நேற்றைய தினம் கூட எம்முடைய பிரச்சாரங்களில் எம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அதை தடுப்பதற்காக இந்த என்பிபி உறுப்பினர்கள் சிலர் என்னுடைய வாகனத்தை மறித்து என்னுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது குறிப்பிட்ட இடத்தில் ஒரு தோல்வி பயம் வந்திருக்கின்றது என்று தான் நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். உடனடியாக நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு தொலைபேசி மூலம் குறிப்பிட்ட நபர் என்னை வாகனத்தை மறித்தென்று நான் முறைப்பாடு கூட செய்திருக்கிறேன். ஆகவே அவர்களுடைய இப்போதைய செயற்பாடு அவர்களுக்கு ஒரு தோல்வி பயத்தை காட்டுகின்றது என்று தான் நான் நினைக்கின்றேன். கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது ஜேவிபி அல்லது என்பிபி சொன்ன குற்றச்சாட்டுகள் என்பது சட்டத்தின் ஆட்சி இல்லை, ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் போன்ற விடயங்களை தான் மிக அதிகளவான பிரச்சாரமாக முன்னெடுத்தார்கள். அதே நேரம் அதற்கு இவர்கள் சரியாக நடப்பார்கள் என்று மக்கள் ஆணை வழங்கியதாக கூறலாம். ஆனால் தற்பொழுது இவர்கள் இந்த தேர்தல் விதிமுறைகளில் அதிக அளவு ஈடுபடுகின்றார்கள். ஜனாதிபதியினுடைய கருத்து கூட சில இடங்களில் அதனை மீறுவதாக இருக்கின்றது. பிரதமருடைய செயற்பாடு, அமைச்சர்களுடைய செயற்பாடு என்பன எல்லாம் இவர்கள் சட்டத்தின் ஆட்சியை, மனித உரிமைகளை
எவ்வாறு பேணுகின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நீங்களும் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக இருந்தது, இந்த விடயத்தை நீங்கள் எப்படி அணுகின்றீர்கள்? நாம் ஏற்கனவே கூறியிருந்தது போல ஜேவிபி என்பிபியாக என்று இருந்தாலும் அவர்கள் உண்மையில் ஒரு அகோர விலங்குக்கு பசுத்தோல் போத்து கொண்டு வந்து அரசியல் செய்கிறார்கள் என்று அவர்களுடைய மனதில் இருப்பதில் முழுக்க அகோரங்கள். ஏனென்று சொன்னால் அவ்வாறான செயல்களின் பின்புலத்திலிருந்தான் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எமக்கு எந்த ஒரு நன்மையான விடயத்தையும் செய்வார்கள் என்று நாம் நம்பவில்லை. ஆகவே அந்த உதாரணங்களாக குறிப்பிட்ட ஒரு கடற்றொழிலாளர் சங்க கூட்டத்தில் குறிப்பிட்ட கடற்றொழிலாளர் அமைச்சருடைய ஒரு சாரதி அங்குள்ள ஒரு சாதாரண நபரை தாக்கியிருக்கிறார். இது சம்பந்தமாக அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? ஒரு வாரத்துக்கு முன்பு கூட நெல்லியடியில் என்பிபி அவர்கள் 20 பேருக்கு மேலே அவர்களுடைய இலட்சணை போதிக்கப்பட்ட டிஷர்ட் போட்டுக்கொண்டு நெல்லியடியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். உடனடியாக நான் எமது பிரதேசத்திலிருந்து முறைப்பாடு செய்தேன் தேர்தல் ஆணையத்துக்கு. அவர்கள் உடனே நெல்லியடி போலீஸுக்கு முறையிட்டார்கள். ஆனால் குறிப்பிட்ட 20 பேரும் நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்குள்ளே சென்று கதைத்து விட்டு அந்த டிஷர்ட்டுடன் திருப்ப வெளியில் வந்து பிரச்சாரம் செய்கிறார்கள். என்னிடம் ஆதாரம் கூட இருக்குது. அவ்வளோ பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டு வெளியில் வந்தார்கள். நான் இது பற்றி கேட்கும் பொழுது தாங்கள் இது சம்பந்தமாக போலீஸுக்கு அறிவிச்சிருக்கிறோம், அவியல் நடவடிக்கை எடுப்பினோம். உடனடியாக எடுக்கவில்லை என்று நெல்லியடி போலீஸ் ஸ்டேஷனில் ஓஎஸ்ஐ போய் கேட்டேன்னா நீங்கள் விட்டனீங்க, நாங்கள் இந்த வாகனத்தை அனுப்புகிறோம் என்று. அப்போ நான் திருப்பி எலெக்ஷன் கமிஷனை கேட்டேன், நீங்கள் எலெக்ஷனுக்கு முதல் போலீஸ் அதிகாரிகளுக்கு தேர்தல் விதிமுறைகள் சம்பந்தமாக நீங்கள் ஒரு ஒரு கருத்தரங்கம் வைக்கவில்லையாண்டு. ஏன்? போலீஸ் ஓஎஸ்சி அங்கே இருக்கிறார். இவ்வாறான போலீஸுக்கு முன்னாலேயே நோட்டீஸ் டிஷர்ட் போட்டுக்கொண்டு போயினோம். ஆனால் நீங்கள் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், கஜேந்திரகுமார் அண்ணா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் நெல்லியடியில் நிற்க அவருடைய கையில் எந்த ஒரு துண்டு பிரசுரம் இல்லை. அவர் ஒரு கடையில் ஒரு சாமான் வண்டி கொண்டு போய்க்க நாங்கள் குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் தான் அவையெல்லாம் இந்த டிஷர்ட்டு மணியில் நோட்டீஸ் கொடுத்துனாங்க. ஆனால் அவற்றை கையில் நோட்டீஸ் இருந்ததுன்னு சொல்லி அவரை கைது செய்தார்கள். போலீஸ் கொண்டு வந்து உடனே கைது செய்த வீடியோவா போலீஸ் நிலையத்துக்குள் அதை உடையுடன் சென்று அவர்கள் வெளியில் வருகின்ற அவர்கள் 20 பேர் மேல் போலீஸுக்கு சென்று வழியில் வந்திருந்தார்கள். ஆகவே இவர்கள் சட்ட ஆட்சிதான் செய்வார்கள் என்று எந்த ஒரு நம்பிக்கையும் நமக்கு இல்லை. ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று ஒவ்வொரு இடத்திலும் கதைக்கும் கதைகளை வைத்து பார்த்தால் உண்மையாக பல உதாரணங்கள் பட்டியலிடலாம். அவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக ஒரு வார்த்தை கூட கதைக்கவில்லை. அதாவது அவர்களை தயார்படுத்தி அனுப்புவது நீங்கள் அங்கே போய் நம்முடைய பொம்மைகள் போல் கதிரைகளை நிரப்புவதற்காக சென்றவர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் கதைக்கவில்லை. ஆகவே இன்று மனித உரிமைகள், கருத்து சுதந்திரம் என்றும் ஒரு ஊடக சுதந்திரத்தினால் இவ்வாறான விடயங்களில் இந்த ஆட்சி எந்த அளவு தூரம் ஒரு சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? நாங்கள் இவரை இல்லை. உண்மை பொறுத்தவரையில் நாங்கள் தேர்தலில் கூட ஜனாதிபதியை தேர்தலை பகிஷ்கரித்தோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொல்லி சொன்னால், ஆனால் சர்வதேச ரீதியில் அவருக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கின்றது அல்லவா? அனைத்தின மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கட்சி என்ற நிலைப்பாடு இருக்கின்றது அல்லவா? அதற்கு பிரதான காரணமாக ஒன்று இருக்கலாம், பழைய ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளும் அதற்கு காரணம். அவ்வாறு இருந்தாலும் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை. இந்த விடயத்தை அவர்கள் மிக சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக்குகின்றார்கள், அதனை பேசுகின்றார்கள். அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொண்ட அனைத்து தரப்பினராலும் எம்மை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை மிக தெளிவாக கூறுகின்றார்கள். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இன்று இல்லை, 95-2000 ஆண்டு காலப்பகுதியில் கூட தமிழ் மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் பங்கு பெற்றவில்லை. அன்று 10-15 வாக்குகளுடன் கூட டக்ளஸ் தேவானந்தாவின் ஒரு கட்சியாக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் போயிருக்கிறார். ஆனால் அப்படி அல்ல, தமிழ் தேசியம் பேசுகின்ற பல கட்சிகள். அதன் உதாரணத்தை தான் நான் இப்ப சொல்ல வரேன். இம்முறை கூட ஜேவிபிக்கு வடக்கில் விழுந்த வாக்கின் பெர்சன்டேஜை பார்த்தால் 25% தான். மிச்சம் 75% அவர்களை ஆதரிக்கவில்லை. ஆக அவ்வாறான ஒரு சார்ந்த கட்சிகளுக்கு விழுந்த வாக்கு வீதம் எந்த அளவு தூரம்? அதனை விட மிக குறைவு.
தனித்தனிய கட்சி தனித்தனியை பார்க்கும் பொழுது மிக குறையலாம். ஆகவே எந்த அளவு தூரம் அவர்களுடைய கொள்கைக்கு விழுந்து என்று எடுக்கலாம். இதில் பிரதானமான எங்கள் பிரச்சனையில் எங்களுடைய உள்ள ஒற்றுமையின்மை காரணம் என்று ஆரம்பத்திலேயே சொன்னது போல. ஆனால் இன்று ஜேவிபியின் இவ்வாறான போலி பிரச்சாரத்துக்கு எதிராக இன்றும் தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அல்லது ஜனநாயக தமிழர் கூட்டணியாக இருக்கலாம், உங்களுடைய கட்சி, இந்த மூன்றும் பிரதான பிரிவுகளாகத்தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒன்றிணையவில்லை. ஆகவே இப்போ கூட ஜேபிபியினுடைய வாக்குகள் என்பது உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்க போகின்றது, உங்களுடைய கட்சிக்கு சவாலாக இருக்க போகின்றது என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கின்றதா? இம்முறை அவ்வாறான ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் 2004, 2010 போன்ற தேர்தல் காலங்களில், 2009 அதற்கு முற்பட்ட தேர்தல் காலங்களில் தமிழ் மக்கள் ஒற்றுமையை நம்பும் பொழுது அந்த ஒற்றுமைக்கு ஒரு பலமாக ஆணையை தமிழ் மக்கள் வழங்கியிருந்தார்கள். இன்று எமது ஒற்றுமை வந்து பல இடங்களிலும் வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றது. பல இடங்களில் நீங்கள் இந்த முறை இவர்கள் உங்களுடன் சேர்ந்து விட்டார்களா, இவர்கள் சேர்ந்து விட்டார்களா, இன்று நீங்கள் தான் உண்மையான அதாவது அன்றுள்ள நிலையில் எம்மை பற்றி, அதாவது கஜேந்திரகுமார் அணியை பற்றி பல பொய்யான குற்றச்சாட்டுக்களை விவரித்தவர்கள் இன்று 15 வருடங்களுக்கு பின்பு உண்மையை மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அவர் 2010 தமிழரசு கட்சி பொய்யான ஒரு தேசியம் பேசிக்கொண்டு சிங்கள கட்சிகளுக்கு பின்னால் நின்றுதான் கேட்கின்றது என்று சொல்லும் பொழுது, இல்லை இது தலைவனுடைய கட்சி என்று ஏற்றுக்கொண்டது. உங்களுடைய கட்சி மிகவும் நம்பியது சிறிதனுடன் இணைந்து பயணிப்பதற்கு. ஆனால் சிறிதனன் உங்களுடன் இணையவில்லை. தமிழரசு கட்சிக்காகத்தான் அவருடைய பிரச்சனை இருக்கின்றது. அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையாக, ஏனென்றால் அவர் ஒருவேளை விலகி எம்முடன் இணைந்தால் அவருடைய கதிரைக்கு கேள்விக்குறியாக வரும் என்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கின்றது. அதாவது அதனை விட மிகுதி அனைத்து விடயங்களிலும் உங்களுடன் இணைந்து பயணிக்க தயார். அவர் அவ்வாறான ஒரு நிலையில் தான் இப்பொழுது இருக்கின்றார். ஏற்கனவே 2-3 பேச்சுவார்த்தைகளில் நம்மோடு ஈடுபட்டு, ஆனால் அவர் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கும்படிதான் அவர் கோரி பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகின்றார். ஆகவே அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு விட போகின்ற வாக்குகள் கிடையாது. எமது தலைமை கடந்த நேற்றைய தெரிவித்த கருத்துக்கள் மூலமும் அவர் கூறியிருந்தார், எமது பிரதானமான நோக்கம் தமிழரசு கட்சியை அழித்துவிட்டு எமது கட்சியை வளர்ப்பதல்ல, கொள்கை சார்ந்து நேர்மையாக பயணிக்கும் அனைவரும் ஒரே பாதையில் பயணிக்க வேண்டும் என்பது. அந்த வகையில் இம்முறை தேர்தல் முடிந்த பின்பு இன்னும் ஒரு கட்சியில் இருந்து கொண்டு தமிழரசு கட்சியை திருத்த முடியாது. நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவுக்கு சென்றுதான் மத்திய குழுவின் தீர்மானத்தை எடுக்க முடியும், கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுக்க முடியும். இன்னும் ஒரு கட்சியாக இருந்து கொண்டு இவ்வாறு நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய கொள்கையில் மாற்றம் செலுத்த முடியும்? இவ்வாறு சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் கூட அவர்களிடம் இருந்து மாற்ற முடியாது என்று சொல்லி வெளியில் வந்து தனியில் தேர்தல் கேட்டவர்கள் இன்று அதிலிருந்து பிரிந்து நம்முடன் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாளைக்கு மக்களின் ஆணை அவர்களுக்கு குறையும் பொழுது மேலும் பலர் எம்முடன் இணையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. தேர்தலிலேயே தமிழரசு கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள், இன்னும் ஒரு தரப்புக்கு சென்றவர்கள், சங்க சின்னத்துக்கு சென்றவர்கள் இம்முறை உங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறு தொடர்ந்து உங்களுடன் பயணிப்பார்கள் என்று நம்புவது? இரண்டாவது, தமிழரசு கட்சியை எவ்வாறு நீங்கள் திருத்த முடியும் இன்னும் ஒரு கட்சியிலிருந்து? தமிழரசு கட்சியினுடைய உருவாக்கமே அகில இந்திய தமிழ் காங்கிரஸிலிருந்து பிரிந்து வந்ததுதான். ஆகவே நீங்கள் சொல்லுகின்றது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கும், இல்லை நடைமுறை சாத்தியமான ஒன்று இல்லை. நிச்சயமாக எமது தலைவரால் அதை நடைமுறை சாத்தியமாக கொண்டு வர முடியும். அதாவது என்னவென்றால் மக்களின் ஆணை வழங்கும் பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆரம்பத்தில் சரியான தரப்பை பலப்படுத்த வேண்டும் என்று கூறினார். இன்று தமிழரசு கட்சி சரியானது, அங்கு இருக்கின்ற சில தரப்புகள் தவறானவர்கள் என்றுதான் கூறுகின்றார். அவர் சிவஞானம் சிறிதரனுக்கான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார், சுமத்திரனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். இதுதான் அவர்களுடைய விடயம். அதனை கடந்து அந்த கட்சியில் அவரால் தாக்கம் செலுத்த முடியுமா? மக்களின் ஆணை என்பதன் மூலம் குறிப்பிட்ட கட்சியில், அதாவது ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்தில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. யாழ் மாவட்டத்தில் தான் சிறிதரன் வெற்றி அடைந்தார். கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து, யாழ் மாவட்ட தேர்தல் மாவட்டத்திலிருந்து சிறிதரன் வென்றாலும் யாழ் மாவட்டத்திலிருந்து பெறவில்லை, கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து தான் அவருடைய வெற்றி தங்கி இருந்தது. ஆகவே மக்களின் ஆணை தற்பொழுது சரிவடைந்து கொண்டிருக்கின்றது. அதை விட மேலும் ஒரு உதாரணம், யாழ்ப்பாணத்தை வைத்து பார்க்கின்றீர்கள். வடகிழக்கில் அவர்களுக்கு 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள்.
ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் வடகிழக்கில் இருக்கின்றார்கள். தமிழரசு கட்சியுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? நாங்கள் நிச்சயமாக ஒப்பிட்டவில்லை. ஆனால் நாங்கள் அவர்களை இணைத்து பயணிக்கிறதுக்கு தலைவர் விரும்புகிறார். தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உட்பட அங்கு இருக்கின்ற அத்தனை குழுக்களிலும் சுமந்திரன் சிறிதனுடைய செல்வாக்கு எந்த அளவு தூரம் இருக்கின்றது? அங்கு உள்ள பிரதானமான செல்வாக்கு வந்து சுமந்திரனிடம் தான் உள்ளது. ஆகவே அந்த கட்சியை நீங்கள் திருத்தப்பு கொண்டுவோம் சுமந்திரனை கலைத்து விட்டு என்றால் நடைமுறையில் சாத்தியமான. ஆனால் உங்களுக்கு கொண்டு ஒரு கட்சி இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு கட்சி சார்ந்த ஒரு கருத்தை நீங்கள் முன்வைப்பது உங்களுடைய பலவீனத்தை தானே வெளிப்படுத்துகின்றது. அவர்களுடைய பிழையான பொய்யான குற்றச்சாட்டுகள் தான் ஆரம்பத்திலும் அந்த கட்சியை ஒதுக்குன்ற ஒரு நிலைப்பாட்டை தானே நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம், அந்த கட்சி தவறான பாதையில் செல்கிறது, நீண்ட காலமாக சொல்லி வந்தீர்கள். ஆனால் உங்களுக்கும் தெரிகிறது அந்த பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய அளவில் நம்பக்கூடிய அளவுக்கு மக்கள் இல்லை. ஆனால் வடக்கில் வந்து அது பிரதானமாக ஈடுபடுகின்றது. ஏனென்றால் இன்று வடக்கு கிழக்கில் உள்ள அனைவரும் எவரை தேடினாலும் சுமந்திரன் என்ற ஒரு தனிநபரை நோக்கிய தாக்குதலாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்தான் அக்கட்சியின் 100% ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். அவர் ஆரம்பத்தில் உண்மையாக ஒரு ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ஒருவர். அவர் அன்று ரணிலுடன் நின்றார். பேர்ந்து தற்பொழுதும் வடக்குக்கு இதே அனுரவை கொண்டு வந்து கடந்த தேர்தல் மேடையிலையும் அவர் தான் அடிக்கடி கூட்டிக் கொண்டு வந்து இங்கே எங்களோட மக்களிடம் அறிமுகம் செய்து கொண்டிருந்தவர். இன்றும் அதே அனுர அரசு எவ்வாறென்றாலும் புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வருவதற்கு சுமந்திரன் எவ்வாறாவது பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்றதுக்கு பல பின்கதவு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் நீங்கள் நம்புகின்ற சிறிதரன் உங்களுடன் இணைந்து பணியாற்ற முடியுமே. அவர் நாடாளுமன்ற தலைவர், நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் கூட அவ்வாறான ஒரு முடிவை எடுக்கவில்லையே. தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வ முடிவை எடுத்திருக்கின்றது. உங்களுடன் பேச வேண்டிய தேவை தற்பொழுது இல்லை என்று அதை நாங்கள் பல மேடைகளில் தெரிவித்திருக்கின்றோம். தமிழரசு கட்சி அவ்வாறான முடிவு எடுத்திருக்கின்றது. ஆனால் தேர்தல்களின் பொழுது மக்களின் ஆணை வந்து மாறுபடும் இடத்து ஏனைய உறுப்பினர்கள் பலரும் அதில் வெளிவரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எடுக்கின்ற ஒப்பான ஒரு நிலைப்பாட்டை தமிழரசு கட்சி எடுக்குமானால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை கலைத்து விட்டு தமிழரசு கட்சியில் நீங்கள் போய் இணைந்து விடுவீர்கள். அப்படி எமது தலைவர் பல இடங்களில் கூறியிருக்கின்றார், நாம் இங்கு கட்சி அரசியல் என்றது பிரதானமான நோக்கம் இல்லை. எமக்கு கொள்கை நேரிய பாதை, தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை எவர் சரியான வழியில் முன்னெடுத்தாலும் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்க நாம் தயார் என்று கூறிவிட்டார் பல இடங்களில். ஆகவே தமிழரசு கட்சி எடுக்கின்ற முடிவை பொறுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய எதிர்காலம் அமைந்திருக்கின்றது. தமிழரசு கட்சி எடுக்கும் முடிவு என்று சொல்லவில்லை. அவர் ஒரு இடமும் சரியான முடிவுகள், சரியான கொள்கையை பின்பற்றக்கூடிய முடிவு என்று சொல்லணும். சரியான முடிவு என்று சொன்னா ஏற்கனவே ஆரம்பத்தில் கூறப்பட்டது போல தமிழ் மக்கள் பேரவையால் தமிழ் மக்களுக்கு தேவையான பிரதான நோக்கமாக கொண்டு ஒரு தமிழரசு கட்சி அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஆனா பலர் அதனை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அதற்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதில் எங்களுடைய பங்களிப்பு இல்லை, அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள. அன்று அது உருவாக்கும் பொழுது சிவிகே சிவஞானம் கூட அதில் இருந்திருந்தார் தலைவர். அதில் இருக்கவில்லை. தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கவில்லை. அவர் மாகாண சபைகள் ஏற்படுத்தி பேரவையா இருந்தவர். ஆனால் இந்த விக்னேஸ்வரன் தலைமையில் இதில் கூட்டங்களுக்கு வந்திருக்கிறார், கலந்து கொண்டிருக்கிறார். அதில் தமிழரசு கட்சியாக அவர் பிரதிநிதித்துவம் செய்யவும் இல்லை, வரவும் இல்லை. அவர் கூறியிருந்தார் அந்த தீர்வு திட்டத்தில் எங்களுடைய பங்களிப்பு இல்லை என்பதை இதே போன்ற இன்னும் ஒரு நேர்காணலில் பதிவு செய்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட எந்த ஒரு விக்னேஸ்வரன் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்து அந்த பிரதிநிதித்துவம் செய்திருந்தார். தமிழ் மக்கள் பேரவையாக இருந்த விக்னேஸ்வரனையே தமிழரசு கட்சி கலைத்து விட்டதானே அதன் பின்பு. ஆனால் அது உருவாக்கப்பட்ட போது அன்று இருந்திருந்தார் அவர். அன்று தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் என்பதே தமிழரசு கட்சிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஒன்றுதானே. கட்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்து விட்டது. தமிழரசு கட்சி வெற்றியடைந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது அதற்கு எதிராக மாற்றாக எடுக்கப்பட்ட நிலைப்பாடு தமிழ் மக்கள் பேரவையினுடைய நிலைப்பாடு. ஆனால் அன்று தமிழ் மக்கள் பேரவையில் இருந்தவர்கள் தேர்தலூடாக வெற்றியடைந்தவர்கள் அல்ல, குறைந்தபட்சம் குறைவானவர்கள். ஆனால் அதிகபட்ச காலத்தில் இருந்தார்கள். விக்னேஸ்வரன் அவர்கள் அதில் இருந்தார்கள். விக்னேஸ்வரன் இருந்தார். விக்னேஸ்வரன் கூட அந்த தீர்வு திட்டத்தை எங்கு கொண்டு சென்றார்? மாகாண சபைகள் பிறகு மாகாண சபை தனியொரு தீர்வு திட்டத்தை முன்மொழிந்தது. இல்ல நாம் கூற வருவது குறிப்பிட்ட ஆனால் அதனை தமிழரசு கட்சியினுடைய தலைவரோ தற்பொழுதைய செயலாளரோ ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை. அது எவ்வாறு நடைமுறை சாத்தியம்? அதைத்தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு முறை தேர்தல்களிலும் மக்களின் நிராகரிப்புகள் மூலம்தான் சரியான பலம், நேர்மையான பலத்துக்கு அவர்களை கொண்டு செல்ல முடியும். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி. இங்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறிய உங்களுக்கும் நன்றிகள். வணக்கம். நன்றிகள். வணக்கம்.